இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னடா நடக்குதுங்க? யாருன்னே தெரியலடா அவன. திடீர்னு வந்து கடை அவனோடதுங்கிறான். சார், எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? தம்பி, நான் பிரச்சனை எல்லாம் பண்ணல, உண்மையதான் சொல்றேன். இந்த கடை என்னோடது. இப்ப இவன் கடையை காலி பண்ணலைன்னா பெரிய கலவரமே நடக்கும். நானும் பாத்துக்கிட்டே இருக்க, திரும்ப திரும்ப அதே சொல்றீங்க. என்ன டேய், போலீஸ் கால் பண்ணவா? எவனுக்கு வேணா கால் பண்ணி வர சொல்லு. இவ்வளவு பேசுறீங்கல்ல, இது உங்க கடன் என்ன ஆதாரம் இருக்கு? அண்ணா, அந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு வானே. போங்கண்ணே. இந்த இடம், இந்த கடையெல்லாம் கூட்டுப்பட்டாவுல இருக்கு. இந்த கடையை வித்திருக்கானே அவனோட அண்ணன் நானு. என்ன கேட்காம அவன் இஷ்டத்துக்கு கடையை வித்துருவானா? ஆமாப்பா. என் சட்டையில கை வைக்கிற, நீ எப்படி வியாபாரம் பண்ற நான் பாக்குறேன். ஹலோ ஹலோ, சொல்லுமாரா. உங்க அண்ணன் ஒருத்தர் வந்து கடை அவரோடதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. நான் உங்ககிட்ட தானே பணம் கொடுத்தேன். என்னடா இதெல்லாம்? மாறா, அந்த கடை கூட்டுப்பட்டால இருக்கு. ஏற்கனவே நாங்க எங்க சொத்தை பிரிச்சிட்டோம். ஆனா அந்த கடையை மட்டும் பிரிக்கல. அது எனக்கு கொடுத்ததுதான். நான் உனக்கு கொடுத்ததுனாலதான் அவர் ரொம்ப வீம்பு பண்றாரு. என்னண்ணா இப்படி சொல்றீங்க? இவ்வளவு வில்லங்கத்தை வச்சுட்டு கடை எதுக்கு எம்பர்ல கொடுத்தீங்க? மன்னிச்சிரு மாறா. நீ நல்லா இருக்கணும் தான் நான் அந்த கடையை உனக்கு கொடுத்தேன். ஆனா இப்படி ஆகும் நான் நினைக்கல மாறா. நீ எனக்கு 8 லட்சம் ரூபா கொடுக்க வேண்டி இருக்குல்ல? ஆமா. அந்த பணத்தை அவர்கிட்ட கொடுத்துரு, நான் பேசிக்கிறேன். கடையை உனக்கே கொடுக்க சொல்றேன் மாறா. என்ன சொன்னா என் தம்பி? கடை என் பேர்ல இருக்குன்னு சொன்னானா? டேய் மாறா, என்னாச்சு? என்ன சொன்னாரு? என் கடையிலே வந்து நின்னுட்டு என்கிட்டயே சவுடால் பண்றியா நீ? தம்பி, நீ யாருன்னு வெளியில தெரிஞ்சதுனால தானே உங்க அப்பாவே உன்னை வெளியில தூக்கி போட்டிருக்காரு.